முதல்வர் ஸ்டாலினை அதிரச் செய்த சம்பவம். மொத்த IAS அதிகாரிகளும் ஒன்று கூடினர். களம் மாறியது. தமிழக ஆளுநர் RN ரவி டெல்லி சென்று பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரை சந்திக்க சென்ற நிலையில் தமிழகத்தில் உள்துறை செயலாளர் அமுதா தொடங்கி முக்கிய IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்ட சம்பவம்தான் தற்போது ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் புரட்டி போட்டிருக்கிறது. டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து ஆளுநர் RN ரவி ஆலோசனை நடத்தியிருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் கடந்த மாதம் கள்ளச்சாராயம் குடித்து 66 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஆளுநரை சந்தித்து மனு அளித்தனர். சென்னையில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சமீபத்தில் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக CBI விசாரணை நடத்துமாறு பாஜக வலியுறுத்தியுள்ளது. இந்த சூழலில் 5 நாள் பயணமாக ஆளுநர் RN ரவி நேற்று முன்தினம் டெல்லி புறப்பட்டு சென்றார். டெல்லியில் பிரதமர் மோடியை அவர் நேற்று சந்தித்து பேசினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம், பல்வேறு திட்ட செயல்பாடுகள் குறித்து அவர்கள் ஆலோசித்துள்ளனர். பிரதமரை சந்தித்து தமிழக மக்களின் சேவையில் அவரது அக்கறை, தொலைநோக்கு பார்வை மற்றும் வழிகாட்டுதலின் பலனை பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எக்ஸ் வலைப்பக்கத்தில் ஆளுநர் ரவி தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவையும் ஆளுநர் சந்தித்தார். விரைவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு, பல்வேறு நிகழ்வுகள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வரும் 19ஆம் தேதி சென்னை திரும்புவார் என்று ராஜ்பவன் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். ஆளுநர் பிரதமரை சந்தித்து தமிழக அரசியல் நிலவரம் பற்றி எடுத்து கூறிய சம்பவம் தமிழகத்தில் இருந்த முதல்வர் கவனத்திற்கு சென்றது. மேலும் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் பல்வேறு விஷயங்களை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் ஆளுநருக்கும் முக்கிய IAS அதிகாரிகள் மற்றும் IPS அதிகாரிகள் விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் விரைவில் வரும் என்பதால் அப்போது ஏதேனும் ஆட்சிக்கு எதிரான விஷயம் அரசியலில் நடக்கலாம் என்பதை அறிந்த திமுக மேலிடம் உடனடியாக இது போன்ற நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுகிறது. இவை அனைத்தையும் தாண்டி உள்துறை செயலாளர் அமுதா IAS ஏற்கனவே பிரதமர் அலுவலகத்தில் பணி செய்தவர். அவரை தமிழக அரசுதான் மாநில பணிக்கு கேட்டு பெற்றது. தற்போது அவரை உள்துறை செயலாளர் பொறுப்பில் இருந்து மாற்றம் செய்யப்பட்டது ஏன் என்ற கேள்விதான் ஒட்டுமொத்த தமிழக IAS மற்றும் IPS அதிகாரிகள் மத்தியில் பேசு பொருளாகவும் கேள்வியாகவும் எழுந்து வருகிறது. அரசியல்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் இப்ப அந்த சலுகை எல்லாம் வருது இல்லைங்களா, அது யாருக்கும் மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி நான் இன்ன வரைக்கும் எங்கேயுமே பார்க்கல. இருக்க லைவ் பார்த்தோம்னா எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் போற மாதிரி இருக்கு. இப்போ கரண்ட் பில் வந்து எப்படின்னா இருக்கு, நார்மலா ஃபர்ஸ்டாவது எங்க வீட்டுக்குலாம் 100 மினிமம் இதுலயே போயிடும். இப்போ 1200 1300 இப்போ ஏசிலாம் போட்டா இன்னும் அதிகமாயிடும். வருமான வேலைக்கு போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுல விலைவாசி இப்படி உயரமா ஏறிச்சுனாக்கா மக்கள் எப்படி வாங்கி சாப்பிட முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் குறைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். மின் கட்டணம் வேற அது வேற உயர்த்திருக்காங்க. முன்னாடி 100 யூனிட்டுக்கு மேல ஃப்ரீயா கொடுத்தாங்க. இப்ப அந்த 100 யூனிட்டுக்கு மேல எதுன்னு அடிச்சுனாக்கா இப்ப மின் கட்டணம் உயரவா ஏற்றி இது பண்ணியிருக்காங்க. அதான் 100 ஃப்ரீன்றதோட 2 ரூபாய் 20 பைசா கரண்ட் யூனிட்டே வச்சிருக்கலாம். 100 ஃப்ரீன்றாங்க, 4 ரூபாய் 20 பைசா கரண்ட் பில் ஏற்றுறாங்க. அதுவும் அதிகமாக தானே இருக்குது, டபுள் மடங்கு ஆகுது. கரண்ட் பில்லு இன்னும் ஏறும். மக்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வரல. பொதுமக்களை எவ்வளவு சுரண்டமோ அவ்வளவு சுரண்ட பாக்குறாங்க. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.